கல்பாக்கத்தில் ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 அடி வரைக்கும் கடல் அலைகள் மேலெழும்பக்கூடிய காட்சிகளை நேரலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த ஃபெஞ்சல் புயலானது கரையை நெருங்க சென்னையை நெருங்க அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத காலையிலிருந்து நேரலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது கல்பாக்கத்தில் கடல் அலைகள் 10 அடி வரைக்கும் சீரக்கூடிய காட்சிகளை காண முடிஞ்சது. தொடர்ந்து அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுது, முழு விவரம்? வணக்கம். புயல் கரையை கடக்க இன்னும் சில மணி நேரங்கள் இருப்பதால் காற்றின் வேகம் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அதாவது படகுகள் எல்லாம் கூட பாதுகாப்பாக பல இடங்களில் மாற்றி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதாவது புயல் வருவதற்கு முன்னதாகவே காற்றின் வேகமானது அதிகமாக காணப்படுகிறது. 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்போது புயல் வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தற்போது காற்றின் வேகம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதே போல் ஒரு சூழ்தான் இருக்கிறது. காரைக்காலில் இருந்து மகாபலிபுரம் வரை தொடர்ச்சியாக அனைத்து கடற்கரையிலும் இந்த காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படுகிறது. புயல் தற்போது வரை வராத ஒரு சூழலே இந்த காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கத்தில் தற்போது காற்று அதிகமாக அடிக்கிறது. அதே போல பொதுமக்களையும் யாரும் காவல்துறையினர் இங்கு அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினர் இங்கு காவலுக்கு இருந்து இங்கு வரக்கூடிய பொதுமக்களை உடனடியாக இங்கிருந்து அனுப்பும்படி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஒரு சூழல் பார்க்கிறோம். இங்கு அதாவது இந்த கல்பாக்கத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10 அடி வரை அலைகள் உயர்ந்து காணப்படுகிறது. மேற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இந்த காற்றின் வேகமானது அதிகமாக காணப்படுவதால் இந்த இடமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு புயல் வந்துவிட்டதோ என்ற ஒரு சூழல்தான் ஏற்படுத்துகிறது. அந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்கிறது. மேலும் காற்றோடு சேர்த்து கனமழையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. கனமழை அதிகமாக இன்று காலை முதலே இந்த இடத்தில் பெய்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கல்பாக்கம் பகுதியில் இந்த காற்றின் வேகத்தோடு சேர்த்து மழையும் அதிகமாக பெய்து வருகிறது. அதையும் நாம் பார்க்கிறோம். மேலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதே போன்ற ஒரு சூழல்தான் இருக்கிறது. கடல் அலையின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 அடி வரை உயர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இருக்கும் பொழுது அதே போல தற்போது கடலானது கரைகளுக்கு மிகுந்த அருகில் கிட்டத்தட்ட 50 மீட்டர் வரை வெளிப்பகுதிக்கு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வேகமாக தற்போது அலையில் சீற்றம் இருக்கிறது. அதே போல காற்றின் வேகமும் அதிகமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு கூட தற்போது இந்த காற்றானது வீசி வருகிறது. அதன் அடிப்படையிலே கல்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் கனமழையோடு பெய்யக்கூடிய இந்த பலமான காற்று வீசுகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.